இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 14வது அதிகாரமானது மோசே கட்டளையிட்டபடி அந்த 2.5 குலத்திற்கும் எல்லா இடங்களையும் அந்த சொத்துக்களையும் பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு இங்கு இன்னொரு விஷயம் இங்கு நடக்கிறது. அதாவது மோசே இருந்தபொழுது யோசுவாவும் எபுனேயினுடைய மகனான காலேபு இவரும் அந்த மலை நாட்டுக்கு மோசேயால் உளவு பார்க்க அனுப்பப்பட்டவர்கள். முக்கியமாக உண்மையை பேசி மோசேயிடம் எல்லாத்தையும் சொன்ன முக்கியமான ஆள்தான் இவர் காலேபு. இப்போ மோசே இவர் உண்மையாக கடவுள் சொன்னபடி நடந்து கொண்டதால் அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ உன் காலடி பட்ட அந்த இடத்தை, எந்த இடத்தை போய் நீ உளவு பார்த்தாயோ அந்த இடத்தை நான் உனக்கே உடைமையாக கொடுப்பேன், அதாவது எபிரோனை உடைமையாக உனக்கு கொடுப்பேன் என்று மோசே கட்டளையிட்டிருந்தார். அதை இப்பொழுது 45 வருஷம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு இப்போ எனக்கு வயதாகி 85 வயதாயிடுச்சு. இன்னும் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த வல்லம் இருக்கிறது, எனக்கு நீங்க ஆசி வழங்குங்க, அந்த இடத்தை எபிரோனை எனக்கு கொடுங்க, நான் போரிட்டு அந்த இடத்தை நான் உரிமையாக்கி கொள்ளுகிறேன் என்று யோசுவாவுடன் கேட்கிறார். யோசுவாவும் இந்த மோயிசன் கட்டளையிட்டபடி இவருக்கு அந்த இடத்தை எபிரோனை உடைமையாக அளிக்கின்றார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியனான எபுனேயினுடைய மகன் காலேபின் உடைமையாக உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அன்புக்குரியவர்களே, அந்த வாக்கு தத்துவத்தில் கடவுள் இன்றும் உறுதியாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் அதிகாரம் தான் இந்த அதிகாரம். நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நான் செவிமடுப்போம். கானான் நாட்டில் இஸ்ரேல் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களினுடைய கோத்திர தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசையின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. மோசே 2 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் யோர்தானுக்கு அப்பால் உடைமை அளித்தார். லேவியர்களுக்கு அவர்கள் நடுவில் உடைமை அளிக்கவில்லை. யோசேப்பின் புதல்வர் மனாசே, எப்ராயிம் என்று 2 குலங்கள் இருந்தன. லேவியருக்கு நிலத்தில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் அவர்கள் தங்குவதற்கு நகர்களும் அவர்களின் கால்நடைகளுக்கும் மற்ற உடைமைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்களும் தரப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரேலர் செய்து நிலத்தை பகிர்ந்து கொண்டனர். யூதாவின் மக்கள் கில்காலில் யோசுவாவிடம் வந்தார்கள். கெனிசியனும் எபுனேயினுடைய மகனுமான காலேபு அவரிடம், ஆண்டவர் கடவுளின் மனிதரான மோசேயிடம், காதேசு பர்னேயாவில் என்னை பற்றியும் உம்மை பற்றியும் கூறிய வார்த்தை என்னவென்று உமக்கு தெரியும். நான் 40 வயதாக இருந்தபொழுது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே என்னை காதேசு பர்னேயாவிலிருந்து நாட்டை உளவறிய அனுப்பினார். திரும்பி என் மனதிற்கு பட்டதை அவருக்கு தெரிவித்தேன். என்னுடன் வந்த என் சகோதரர் மக்களின் இதயங்களை அச்சத்தால் நடுங்க செய்தனர். நான் முற்றிலும் என் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றினேன். மோசே அந்நாளில், நீ என் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றியதால் உன் காலடி பட்ட நிலத்தையெல்லாம் உறுதியாகவே உமக்கு உன் மக்களுக்கும் என்றும் உடைமையாக அளிப்பேன் என்று எனக்கு ஆணையிட்டு கூறினார். இதோ அவர் கூறியது போல இந்த 45 ஆண்டுகளாக இதுவரை ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதை ஆண்டவர் மோசேயிடம் கூறிய பொழுது இஸ்ரேல் பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இப்பொழுது இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கின்றேன். ஆண்டவர் அந்நாளில் கூறியது போல் இப்பொழுதும் எனக்கு இந்த மலைநாட்டை கொடும், ஏனெனில் அங்கே ஆனாக்கியர் இருக்கின்றனர், அவர்கள் அரண் சூழ்ந்த மரநகரில் வாழ்கின்றார்கள் என்று நீர் கேள்விப்பட்டிருக்கிறீர். ஆண்டவர் என்னோடு இருக்கக்கூடும், ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்றார். யோசுவா எபுனோனின் மகன் காலேபுக்கு ஆசி வழங்கி எபிரோனை உடைமையாக அளித்தார். இந்நாள் வரை எபிரோன் கெனிசியானான எபுனேனின் மகன் காலேபின் உடைமையாக உள்ளது.
ஏனெனில் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினார். முன்னாளில் எபிரேனுக்கு கிரியத்து அர்பா என்ற பெயர் வழங்கியது. அர்பா ஆனாக்கியருள் பெருமைமிக்க மனிதன் ஆவான். நாட்டில் போரின்றி அமைதி நிலவிற்று. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.